தை அமாவாசையையொட்டி கோயில்கள் மற்றும் நீர்நிலைகளில் திரளான மக்கள் குவிந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய மக்கள் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் குவிந்த மக்கள் முக்கூடல் சங்கமத்தில் புனித நீராடிய பிறகு கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலில் திரளான மக்கள் புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்த பிறகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் காவிரி தீர்த்தத்தில் புனித நீராடிய பொதுமக்கள் ஆற்றங்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கரைகளில் அதிகாலை முதல் திரளான மக்கள் குவிந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தஞ்சாவூர் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டப படித்துறையில் காய்கறிகள், கீரை, பச்சரிசி, எள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். இனி தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக. உளுந்தூர்பேட்டை பகுதியில் மூடுபனி காரணமாக சென்னை திருச்சி உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணித்தன. திருச்சியிலிருந்து கொல்கத்தாவிற்கு ஜவுளிலோடு ஏற்றிச் சென்ற லாரி அஜீஸ் நகர் பகுதியில் பனிப்பொழிவால் சாலை தடுப்பில் மோதி கவிழ்ந்ததில் தஞ்சாவூரைச் சேர்ந்த ஓட்டுநர் பூபாலன் காயமடைந்தார். கரூர் மாவட்டத்தில் மாயனூர் முதல் குளித்தலை வரை 4 வழிச்சாலை அமைக்காமல் கடந்த 10 ஆண்டுகளாக மணவாசி சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டணம் வசூலிப்பதை எதிர்த்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அரசாணை உள்ளதை சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஒத்துக்கொண்டதை அடுத்து சுங்க கட்டணம் வசூலிக்காமலேயே அனைத்து வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டன. சுக்காலியிலிருந்து இந்த மணவாசி டோலுக்கு குளித்தலை வரை 4 வழிச்சாலை அமைத்திருக்க வேண்டும். அப்பதான் இந்த சுங்க கட்டணம் இவர்கள் வசூலிக்க முடியும். அத்தனை வாகன ஓட்டிகளும் இவ்வளவு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதை உடனடியாக தமிழக அரசு கையில் எடுத்து இந்த சுங்கச்சாவடியை தடை செய்யப்பட வேண்டும். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கான கதவு மூடப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கதவை உடைத்துக்கொண்டு முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருவள்ளூரில் எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை 2 ஆண்டுகளுக்கு முன் முதலமைச்சரின் துபாய் பயணத்தின் போது 6000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறப்பட்டதாகவும் 6 ரூபாய் கூட இன்னும் வரவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். ஐயா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் 2022 ஒரு வருஷம் 10 மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 வருஷம் வச்சுக்கங்க. மார்ச் 2022 எனக்கு பிப்ரவரி 2024 இருக்கிறோம் ஐயா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் போனார். துபாய் போயிட்டு வந்தோடனே சொன்னாரு, நான் 6100 கோடி ரூபாய் துபாயிலிருந்து பணம் வரும், நான் கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஐயா, 2 வருஷம் ஆச்சு. இவர் கடைசியாக போன துபாய் பயணத்திலிருந்து 1 பைசா இது வரைக்கும் வரல. துபாய்க்கு 6100 கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் 6 ரூபாய் கூட வரும். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முக்கம் பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய்க்கு திடீரென வெறி பிடித்து சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை துரத்தி கடிக்க தொடங்கியது. இதில் 13க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
சென்னை அடுத்த ஆவடியில் திருமணமாகாத ஆண்களை குறிவைத்து லட்சக்கணக்கில் பண மோசடி செய்ததாக கூறப்படும் சிவாஸ்ரீ என்ற புவனேஸ்வரி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தினசரி நாளிதழில் திருமண வரன் வேண்டி தொலைபேசி எண்ணை கொடுத்து தொடர்பு கொள்பவர்களிடம் தான் ஒரு அனாதை எனவும் கடன் தொல்லை அதிகமாக இருப்பதாக கூறி ஏமாற்றி வந்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். பத்ர தீப திருவிழாவை முன்னிட்டு நெல்லையப்பர் கோயிலில் தங்க விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோயில் கருவூலத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்ட தங்க விளக்குக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின் மூலஸ்தானத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட சுடர் மூலம் ஏற்றப்பட்டது. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முக்குளம் சாத்தனூரில் கடந்த 80 ஆண்டுகளாக புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்த 584 குடும்பங்களுக்கு அமைச்சர் TRB ராஜா பட்டா வழங்கினார். பட்டா இல்லாதவர்களை புறம்போக்கு என பிறர் கூறும்போது தான் மிகவும் வேதனையுற்றதாக கூறி கண் கலங்கினார். உங்களுக்கு சிரிப்பு வரலாம், எனக்கு சத்தியமா எனக்குலாம் அந்த எவ்வளவு பெரிய வழின்றது எனக்கு தெரியும். இந்த ஆத்தா சொந்த வீட்டுல சொந்த மண்ணில் சொந்த இடத்துல இருக்கிறதா அதுதான் திராவிட மாடலுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. நீலகிரி மாவட்டம் தெங்குமரகாடா வனகிராமத்தில் நேற்று எருமை மாடு ஒன்று கொம்பால் குத்தியதில் குமார் என்ற கூலி தொழிலாளி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காட்டெருமை போன்ற வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் இறந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் வளர்ப்பு எருமை தாக்கி உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறியதால் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வாழவந்தபுரத்தில் காவிரி அவுலியா பள்ளிவாசலில் கந்தூரி திருவிழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பள்ளிவாசலுக்கு இந்து சமுதாய மக்கள் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக வந்து கலந்து கொண்டனர். சிறப்பு தொழுகைக்கு வந்த அனைவருக்கும் கந்தூரி விருந்து அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அடுத்த மணல்மேட்டில் இருந்து திருவாரூர் வரை புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேருந்தை இயக்கி வழி நெடுக ஒவ்வொரு நிறுத்தமாக பயணிகளை ஏற்றி இறக்கினார்.